ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கிகளோட மினிமம் பேலன்ஸ், அதாவது நாட்டில் மிக முக்கியமான வங்கியான எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், அந்த வங்கிகளெல்லாம் நீங்கள் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும், அதே மாதிரி ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற ப்ரைவேட்டைஸ்டு பேங்க்லேயும் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஹெச்டிஎஃப்சி வங்கிகளில் நகர்ப்புற அல்லது பெருநகர கிளைகளில் வாடிக்கையாளர்கள் சராசரியாக குறைந்தது 10,000 ரூபாய் இருப்பை வைத்திருக்க வேண்டும். கூடுதலாக ஒரு வருட காலத்திற்கு குறைந்தது 1,00,000 ரூபாய் நிலையான வைப்பு தொகையை செய்ய வேண்டும். புறநகர் பகுதிகளில் இந்த சராசரி 5,000 இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது 50,000 நிலையான வைப்பு தொகையை செய்ய வேண்டும். கிராமப்புறங்களில் வாடிக்கையாளர்களின் கணக்கில் குறைந்தது 2,500 அல்லது 25,000 நிலையான வைப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும். இதை பின்பற்ற தவறினால் அபராதம் விதிக்கலாம். ஐசிஐசி வங்கியின் பெருநகரம் நகர்ப்புற கிளைகளில் 15,000, புறநகர் பகுதிகளில் 7,500, கிராமப்புற பகுதிகளில் 2,500 வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் மொத்த பற்றாக்குறையில் 6% அல்லது 500 ரூபாய் எது குறைவோ அது அபராதமாக விதிக்கப்படும். கோட்டாக் மஹேந்திரா வங்கியில் சராசரியாக 10,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் இந்த குறைந்தபட்ச இருப்பில் பற்றாக்குறை இருந்தால் வங்கி பற்றாக்குறை தொகைக்கு 6% அபராதம் விதிக்கும். இந்தியன் வங்கியில் காசோலை வசதி உள்ள கணக்குகளில் சராசரியாக 2,500, காசோலை வசதி இல்லாத கணக்குகளுக்கு 1,000 இருப்பு பராமரிக்க வேண்டும். புறநகர் கிராம பகுதிகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு 1,000 ரூபாயும், காசோலை வசதி இல்லாத கணக்குகளுக்கு 500 ரூபாயும் இருப்பு தேவை. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ வங்கியில் எந்த மினிமம் பேலன்ஸும் நீங்கள் வைக்கப்பட வேண்டியதில்லை. எந்த பேலன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் போட மாட்டாங்க. அதே போல் கனரா வங்கியில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச இருப்பு தொகை இருந்தால் போதும். அதுலேயும் மிக குறைந்த அமௌண்ட் மெயின்டைன் பண்ணிங்கனால எந்த ஒரு உங்களுக்கு பெனால்ட்டியும் போட மாட்டாங்க.